வேலைகளை தொடங்கிட்டீங்களா? தொகுதி மக்கள் கிட்ட எப்படி இருக்கு, உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? தொடங்கிட்டேன்னா இது வந்து புதுசாக இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணது இல்லைங்க. பல வருஷமாக வந்து என்னுடைய தொடர்பு வந்து இருந்துகிட்டே இருக்குது. பெண்களோடவும், அதுக்கப்புறம் இளைஞர்களோடவும், விவசாயிகளோடவும் அந்த தொடர்பு இத்தனை வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் மேடம் குறிப்பிட்டு ராஜபாளையம் தொகுதி எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஒரு அதாவது ஒரு சில விஷயங்களை மனசு வந்து அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள். ராஜபாளையம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அறிமுகம் ஆனதில் என் மனசில் வந்து ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்காக போட்டியிட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து வேலை செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருப்பேன். இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட என்னுடைய அவங்களுக்கான சேவை வந்து கண்டிப்பாக தொடரும். பாஜக வந்து சில பட்டியல் அவருடைய பரிந்துரை பட்டியலை வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்து, அதில் ராஜபாளையம் அவங்களும் வந்து ராஜபாளையத்தை கேட்டிருக்கிறதா ஒரு தகவல். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் நீங்க என்ன முடிவு வந்து அண்ணன் எடப்பாடியார் இருப்பாரோ அது வந்து சரியான முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உறுதி செய்கிறேன். நீங்கள் ஒரு சீனியராக படத்துலையும் சரி, பாலிடிக்ஸ்லேயும் சரி விஜய்க்கு இருக்கு. அவருக்கு என்ன அட்வைஸ் சொல்ல போகிறீங்கன்னா, அவர் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வர்றாரு. படம் ரிலீஸ்லேருந்து சிபிஐ என்கொயரி வர எல்லாமே பார்க்க முடியாது. எப்படி என்ன சொல்லுங்கள்? நான் அட்வைஸ் வந்து கண்டிப்பாக நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருடைய பாதை அவங்களுடைய பாதையாக தான் அமையும். அது அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய ஆலோசனைகளின்படி அவங்களுடைய பாதை அமையும். என்னவென்றால் பொது வாழ்க்கை, அது சினிமா துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஒரு கடினமான பாதை தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அந்த பாதையில் அவரும் கடந்து வந்துட்டுருக்காரு. என்னென்ன செயல்பாடுகள் அவரோடது ஒவ்வொரு கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஒரு நல்ல முயற்சி, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான முயற்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இல்லைங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இது வந்து நம்ம மக்களுடைய விருப்பங்களை மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கல விவரங்கள் வந்து உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டவங்க யாராக இருந்தாலும் இது உண்மை அப்படிங்கிறது நம்பவே மாட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பயணம் வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில் பல்வேறு, அதாவது அனுமதி கொடுப்பதற்கான காவல் மறுப்பிலிருந்து இன்னைக்கு சிக்கல்களை அதுதான் சொல்கிறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாதை இருக்கும். அது அவங்களுடைய செயல்பாடுகளால் உருவாக்கின பாதையாக இருக்கும். இல்லை அது நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சில காரணங்களால் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைன்னு வந்த பிறகு என்ன சவால் வந்து நமக்கு சந்திக்க வேண்டிய வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படிப்பட்ட பப்ளிக் ஃபிகராகவோ இல்லை தலைவராக நம்ம அமைவோம் அப்படிங்கிறது நம்ம செயல்களால் தான் உறுதியாகும். ராஜபாளையத்தை நீங்க கண்டெஸ்ட் பண்றதா, நீங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி நடந்தது? எப்படி நல்ல சூழ்நிலை? 100% வெற்றி, எங்களோட வெற்றி.